மாணவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் சப்ளிமெண்டரி எக்ஸாம் வாங்க துணை பொதுத் தேர்வு ஜூலை மாதம் நடக்க இருக்கிறது. கடந்த அரசு பொதுத் தேர்வில் தேர்ச்சியடைய தவறிய மாணவர்கள் இந்த அரசு வைக்கக்கூடிய இந்த தேர்வில் துணைத் தேர்வில் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் நம்முடைய யூடியூப் சேனலில் போடக்கூடிய இந்த 2 மதிப்பெண் வினாக்களை நல்லா படிச்சுக்கோங்க. நம்பர் 1 நம்ம கொடுக்குறோம். ஒவ்வொரு பகுதிக்கும் தலா இரண்டு மதிப்பெண் வினாக்கள் விடைகளோடு கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு கேள்வி, மூவர் கூட்டு நாடுகள் இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா. ரொம்ப எளிமையான கேள்வி, அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ 2வது கேள்வி, நீதி பேராணை. நீதி பேராணைனா என்ன? நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை நீதி பேராணை எனப்படும். குடிமையல் பகுதியில் ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த கேள்வி. ஸோ 3வது கேள்வி, தேரி என்றால் என்ன? புவியியல் பகுதியில் தேரி என்றால் என்ன? கடற்கரை ஓரங்களில் உருவாகும் மணல் குன்றுகள் தேரி எனப்படும். இது ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் காணப்படுகிறது. ரொம்ப எளிமையான கேள்வி இந்த கேள்வி, அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ 4வது கேள்வி, பொருளியல் பகுதியில் நாட்டு வருமானம் குறிப்பு வரைக. ஒரு நாட்டில் ஓராண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு நாட்டு வருமானம் ஆகும். ரொம்ப முக்கியமானது. பொருளியல் பகுதியில் முதல் பாடத்தில் இந்த கேள்வி இருக்குது, சரிங்களா? ஸோ அடுத்து, துணைப்படை திட்டத்தில் இணைத்து கொள்ளப்பட்ட இந்திய சுதேச அரசுகள் வரலாறு பகுதியில் 2வது கேள்வி பார்க்குறோம். சதாரா, சான்சி, சம்பல்பூர், நாக்பூர் பஞ்சாபின் சில பகுதிகள். 5 இடங்கள் தான் துணைப்படை திட்டத்தில் இணைத்து கொள்ளப்பட்ட இந்திய சுதேச அரசுகள். சதாரா, சான்சி, சம்பல்பூர், நாக்பூர் பஞ்சாபின் சில பகுதிகள், சரிங்களா? ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த கேள்வி. அடுத்த 6வது கேள்வி, புவியியல் பகுதியில் இந்தியாவில் காணப்படும் மண் வகைகள் உங்களுக்கே தெரியும். கரிசல் மண், வண்டல் மண், செம்மண், பாலைமண், மலைமண், துருக்கல் மண், சரளை மண். ஒரு 5 வகையான மண் எழுதினாலே போதும், இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? புவியியல் பகுதியில் 6வது கேள்வியாக பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து, குடிமையியல் பகுதியில் இந்தியாவில் காணப்படும் செம்மொழிகள் ரொம்ப முக்கியமானதுங்க, எளிமையான கேள்வி. தமிழ், சமஸ்கிருதம், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, ஒடியா. ஒடிசா தான் ஒடியா, சரிங்களா? ஸோ 6 மொழிகள், தமிழ், சமஸ்கிருதம், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, ஒடிசா அல்லது ஒடியா, சரிங்களா? ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 8வது கேள்வியாக பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பெயர்கள் பொருளியலில் வரும். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் PRICS அப்படின்னு வரும். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா. ஸோ மாணவர்களை நம்பர் 1 பகுதியாக நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்த பதிவு நம்பர் 2ல் நம்ம சந்திப்போம். நன்றி. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.